என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவில் விநாயகப் பெருமானை நினைத்து இந்த ஒரு வரி மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடைகள் சங்கடங்கள் இருந்தாலும் அது விநாயகப் பெருமான் தீர்த்து வைப்பார். அதை பற்றின தெளிவான தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இதே மாதிரி அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சங்கடங்கள் இருந்தாலும் அந்த சங்கடங்கள் அனைத்தையும் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான் கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த நாளை நீங்கள் ஆரம்பிங்க. கண்டிப்பாக அந்த நாளில் இருக்கிற எந்த விதமான தடைகளாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதை விநாயக பெருமான் பார்த்து கொள்வார். அதனால தான் நம்ம எந்த ஒரு செயலை ஆரம்பித்தாலும், எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும், எந்த ஒரு ஃபங்க்ஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணாலுமே நம்ம விநாயக பெருமானை வணங்கிட்டு தான் அந்த செயலை நம்ம செய்கிறோம். ஏன்னா அந்த செயலில் இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் அவர் போக்கி அந்த செயல் நமக்கு வெற்றிகரமாக முடியும் அப்படிங்கிறத அர்த்தம். சரிங்க, அப்போ விநாயக பெருமானை ஒரு டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு விநாயக பெருமானுக்கு ஒரு தோப்பு கரணம் விட்டுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை உங்களால் முடிந்தளவு சொல்லுங்கள். ஒரு 11 முறை அல்லது 27 முறை நேரம் இருக்கும் பட்சத்தில் ஒரு 108 முறை சொல்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. சரிங்க, அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். விநாயக பெருமானுடைய ஒரு சக்தி வாய்ந்த அற்புதமான மந்திரம், ஆனால் ஒரே ஒரு வரி மந்திரம் தான். கண்டிப்பாக இது எளிமையாக எல்லாராலையுமே சொல்ல முடியும். அதனால் நீங்களும் கண்டிப்பாக தவறாமல் தினமுமே நீங்கள் சொல்லி வாங்க. விநாயக பெருமானுடைய அருள் நிச்சயம் நமக்கு கிடைக்குங்க. என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓம் கம் கணபதியே நமக. ஓம் கம் கணபதியே நமக. ஒரு 27 முறை சொல்கிறது ரொம்ப நல்லது. நேரம் இருந்தால் 108 முறை சொல்லுங்கள். விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாட்சி வழிபாடு செஞ்சுவாங்க. கண்டிப்பாக விநாயக பெருமானுடைய கோவிலுக்கும் செஞ்சு விநாயக பெருமானை முடிந்தால் தரிசனம் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான சங்கடங்களும் படிப்படியாக கண்டிப்பாக குறையுங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்துன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.